ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த ப்ளூடூத் யூஸ் பண்ணி இந்த சர்வோ மோட்டர் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டினோ யூஸ் பண்ணி நம்ம சர்வோ மோட்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் யூஸ் பண்ணி நம்ம மொபைல் வச்சு நம்ம சர்வோ மோட்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படிங்கிறத வாங்க வீடியோ ரெகுலர் போய் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வந்து கிடைக்கும். சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 சர்வோ மோட்டர் வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஆர்டினோ போர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் மாடுவல். ஸோ யூஇனோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நானோ வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கனெக்ஷன் வந்து பண்ணிடலாம். கனெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ கனெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரெட் போர்டு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஆர்டினோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 வோல்ட் பின் வந்து ஒன்று தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரெட் போர்டில் எடுத்து இதோட கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதோட 5 வோல்ட், இதோட 5 வோல்ட், அப்புறம் ப்ளூடூத்தோட 5 வோல்ட் 3 பின்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு பின்ஸ் வந்து பத்தாது. இப்போ நம்ம ப்ளூடூத்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற அந்த 4 பின்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 பின்னையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் வந்து பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 வோல்ட் பின். ஸோ 5 வோல்ட்டை பார்த்தீங்கன்னா நான் 5 வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து கிரவுண்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த டிஎக்ஸ் பின்னையும் ஆர்எக்ஸ் பின்னையும் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணி விட்டணும். ஸோ இதை ரிமூவ் பண்ணல அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகாது, எரர் காமிக்கும். இப்போ நம்ம இந்த 2 சர்வோ மோட்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ சர்வோ மோட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் வந்து கிரவுண்ட் பின், ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் பின், கடைசியாக இருக்கிற அந்த எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலரில் இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் பின்ஸ். ஸோ இப்போ நம்ம இதோட கனெக்ஷன்ஸையும் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் சர்வோ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 ஜம்பர் வயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதோட ப்ரௌன் பின்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிரவுண்ட் பண்ணிடுறேன். அடுத்ததாக இதோட 5 வோல்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா அதோட சிக்னல் பின்ஸ் வந்து இருக்கும். ஸோ சிக்னல் பின்னை வந்து நீங்கள் ஆர்டினோவோட டிஜிட்டல் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து 9th பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சர்வோ மோட்டரையும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த சர்வோ மோட்டரோட பின் வந்து பார்த்திங்கன்னா நான் 10th பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கனெக்ஷன்ஸுமே வந்து முடிச்சாச்சு. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டிஎக்ஸ் பின்னும் ஆர்எக்ஸ் பின்னும் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 2 பின்னையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணால் சொல்லிடுறேன். நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஆர்டினோட வந்து பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸ் அண்ட் டிஎக்ஸ் வந்து கடைசியில் வந்து பின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட டிஎக்ஸ் பின்னை வந்து இதோட ஆர்எக்ஸ் பின்லையும், இதோட ஆர்எக்ஸ் பின் வந்து இதோட டிஎக்ஸ் பின்லையும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணி வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ சேமாக வந்து கனெக்ட் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து எழுதிட்டேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹேஸ் இன்க்ளூட் servo .hன்னு சர்வோ மோட்டரோட லைப்ரரி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சர்வோ மோட்டர் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சர்வோவோட லைப்ரரி வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சர்வோ மோட்டருக்கு வந்து மை சர்வோங்கிற நேம் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் ஒரு சர்வோக்கு தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இன்னொரு சர்வோக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கான நேம் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு சர்வோக்கு வந்து பார்த்திங்கன்னா மை சர்வோனும், செகண்ட் சர்வோக்கு பார்த்திங்கன்னா மை சர்வோ 1னும் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பொசிஷன் வந்து 0ன்னு கொடுத்துருக்கேன். நம்ம ஆர்டினோ போர்டுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்தோம். சர்வோ மோட்டர் வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும்னு சொல்கிறது தான் இனிஷியல் பொசிஷன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நின்ட்டு டேட்டான்னு ஒரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாய்டு செட்டப்புக்கு வந்து வந்துடலாம். ஸோ வாய்டு செட்டப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்வோ மோட்டர் வந்து எந்த பின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இதில் செட் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வோ வந்து 9th பின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ செகண்ட் சர்வோ வந்து பார்த்தீங்கன்னா 10th பின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ செகண்ட் சர்வோக்கான வேல்யூ வந்து இப்போ கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சர்வோ வந்து 9th பின்லையும் செகண்ட் சர்வோ வந்து 10th பின்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது வந்து நமக்கு தேவையில்லை. நான் வந்து வேறு ஒரு பின்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து டெல் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ அடுத்து நம்ம வாய்டர் லுப்புக்கு வந்து வந்துடலாம். ஸோ வாய்டர் லுப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் serial.available data equal to serial.read இந்த கமாண்ட் வந்து இருக்கும். நம்ம ப்ளூடூத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமாண்ட் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கமாண்ட் வந்து ரிசீவ் பண்ணி தான் அடுத்து நமக்கு என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராம் வந்து செட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்லேருந்து வர வேல்யூ வந்து ரீட் பண்ணி நமக்கு டேட்டா அப்படிங்கிறதுல வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டேட்டா அப்படிங்கிறத வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம கமாண்ட் வந்து செட் பண்ணிடலாம். இப்போது இஃப் டேட்டா ஈக்குவல் டு ஏ ஃபார் பொசிஷன் 90, பொசிஷன் 140, பொசிஷன் +1. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டேட்டாங்கிற இதில் வந்து ஏங்கிற வேல்யூ வந்து கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்வோ வந்து 90 டிகிரியிலேருந்து 140 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகணும்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம 0லேருந்து 90 டிகிரி வந்து செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இனிஷியல் பொசிஷன் 0 தான் கொடுத்துருந்தோம் அதனால். ஸோ 0 to 90 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா செர்வோ வந்து ரொட்டேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செர்வோ மட்டும்தான், செகண்ட் செர்வோ கிடையாது. இதோட டிலே டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ டிலே டைம் வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு பிங்கிற கமாண்ட் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா செர்வோ வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியிலேருந்து 30 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட கமாண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு செர்வோக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்குறேன். அடுத்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிறது வந்து நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்வோ வந்து கரெக்டாக 90 டிகிரியில் போய் ஸ்டாப் ஆயிரணும்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0ன்னு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செர்வோ 1க்கான கமாண்டு. இந்த இஃப் டேட்டா ஏலேருந்து பார்த்தீங்கன்னா இஃப் டேட்டா ஈக்குவல் டு எஸ் டிலே டைம் முடியுது பார்த்தீங்களா, இது வரைக்குமே ஃபுல்லாமே நமக்கு ஃபஸ்ட்டு செர்வோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கோடிங் மட்டும்தான் நான் வந்து எழுதியிருக்கிறேன். ஸோ இது அப்படியே நீங்கள் செகண்ட் செர்வோக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கமாண்டை மட்டும் மாற்றணும். ஸோ சின்ன சேஞ்சஸ் தான், என்னென்னு வந்து சொல்லிடுறேன். இப்போ ஏங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஸ்மால் ஏன்னு வச்சுக்கலாம். பிங்கிற வந்து ஸ்மால் பின்னு வந்து வச்சுக்கலாம். 0 to 90 டிகிரி செர்வோ 1. ஸோ அதே மாதிரி இங்கேயும் செர்வோ 1 வந்து மாட்டிடுங்க, மை செர்வோ 1. இங்கேயும் மை செர்வோ 1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாலில் வந்து மாற்றிடலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற கமாண்டு கிடச்சிது அப்படின்னா செர்வோ மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 0 to 90 டிகிரி போகும். பிங்கிற கமாண்டு கிடச்சின்னா 90 to 30 டிகிரி போகும். ஸோ எஸ்ஸுங்கிற கமாண்டு கிடச்சினா அதோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 0க்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா செர்வோ 1. செர்வோ 2க்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் நடக்கும். ஸ்மால் ஏங்கிறது கிடச்சிது அப்படின்னா 0 to 90 போகும். ஸ்மால் பிங்கிற வேல்யூ கிடச்சிதுன்னா 90 to 30 போகும். ஸ்மால் எஸ் கிடச்சிதுன்னா 0th பொசிஷனில் வந்து ஸ்டாப் ஆயிரும். இதோட டிலே டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 தான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ். இதை வந்து நம்மளோட ஆர்டினோ போர்டுக்கு வந்து அப்லோட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகிற வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் எழுதின ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஆர்டினோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வந்து பண்ணியாச்சு. டிஎக்ஸ் பின்னி ஆர்எக்ஸ் பின்னி பார்த்திங்கன்னா நான் ஆர்டினோட வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்களும் மறக்காமல் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூடூத்தில் வந்து எல்இடி வந்து ஆன் ஆகிடுச்சு, ஆர்டினோவும் பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. இப்போ செர்வோ மோட்டரும் பார்த்திங்கன்னா ஆன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம திரும்பி பார்த்தோம் பார்த்திங்கன்னா செர்வோ வந்து திரும்ப முடியாது. ஸோ அப்படின்னா செர்வோ வந்து கரெக்டான கனெக்ஷனும் கரெக்டாக இருக்குது, எல்லாமே ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ப்ளூடூத்லேயே பார்த்திங்கன்னா நம்ம செர்வோ வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ளூடூத்லேயே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆப் வந்து வேணும். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இந்த ஆப். ரோபோட் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் மாதிரி இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு H05 உங்களோட ப்ளூடூத்தோடது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். கனெக்டிங் டு H05 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எல்இடி விட்டு எரியுது பார்த்தீங்களா. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் இல்லைனா 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக முடிஞ்சு. இப்போ நம்ம கமாண்ட் வந்து இதை கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமாண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கேபிட்டல் ஏங்கிற கமாண்ட் கொடுக்குறேன். இப்போ நான் கேபிட்டல் ஏங்கிற கமாண்ட் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா செர்வோ வந்து ரொட்டேட் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நான் பின்னு வந்து கொடுக்குறேன். பின்னு கொடுத்தனே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது. இப்போ எஸ் கொடுத்தனா 0% வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த செர்வோக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0% இருக்குது. இப்போ ஏ, அடுத்து பி. ஸோ ஓகே கைஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. ஏ பி எஸ், அடுத்து இதுக்கு ஏ பி எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து 2 செர்வோவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு எத்தனை செர்வோ வேணாலும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கமாண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கமாண்ட் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம்.
ஸோ இந்த டெர்மினல் வச்சு தான் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இதுலேயும் போயிட்டு நீங்கள் கமாண்ட் செட் பண்ணிவிட்டு ஸோ இப்படியும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ உங்கள் ஐடியாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த 2 சர்வோ வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ஆல் வச்சுங்க. ஸோ ஓகே கைஸ், அடுத்து இன்னொரு வேற லெவலில் மீண்டும் சந்திப்போம். பை பாய்.